ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம குரூப் ஒன்னோட ஆன்சர்ஸ் கீ ஃபுல்லாக பார்த்துடலாமா? ஸோ 200 கொஷின்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். நிறைய பேர் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து இப்போ பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேட்டிருந்தீங்க. நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வெறும் 400 ருபீஸ்லேயே வந்து எல்லா பிடிஎஃப் நோட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ 200 கேள்வி பார்த்துடலாமா? ஸோ இதை இன்கேஸ் நீங்கள் குரூப் 1 அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து 150 எபோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று? ஃபர்ஸ்ட் ஒன், சங்கிலி தொடர் கூடும்போது ஆக்டேன் ஏன் உயர்கிறது? சங்கிலி தொடர் வந்து கூடும்போது ஆக்டேன் ஏன் வந்து உயர்கிறது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? ஸோ தவறு. அடுத்தது, நேரான அல்கேன்களை காட்டிலும் வளைய அல்கேன்களுக்கு உயர்ந்த ஆக்டேன் ஏன் உண்டு. கரெக்டா? உண்டு. அடுத்து வந்து பாருங்கள், நேரான ஆல்கேன்களை காட்டிலும் அல்கீன்களும் அரோமாட்டிக் ஹைட்ரோ கார்பன்களும் அதிக ஆக்டேன் ஏன் கொண்டது. ஸோ இதுவும் சரிதானே? ஸோ அதிக ஆக்டேன் தான் இருக்கும். அடுத்தது, நேரான ஆல்கேன்களை காட்டிலும் கிளைகள் உடைய சங்கிலி தொடர் ஆல்கீன்கள் குறைவான ஆக்டேன் ஏன் கொண்டது அப்படிங்கிறாங்க. சின்ன குறைவான அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. இப்போ இதில் எதுப்பா சரி? கொஷின் என்ன? சரியான கூற்றுகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ எதுப்பா சரி? 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சிப்பா. 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்து செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஹார்மோன்களை அவை உண்டாகும் நோய்களுடன் பொறுத்துக. ஹார்மோன்களை உண்டாகும் நோய்களுடன் பொறுத்துக. ஃபஸ்ட்டு இன்சுலின் என்னப்பா? நீரிழிவு நோய். அடுத்து வந்து தைராக்சின் வந்து என்ன? கலலை. குளுக்கோகார்டிகாய்ட் அப்படி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா குன்சிங் சிண்ட்ரோம். வளர்ச்சி ஹார்மோன் வந்து அக்ரோமி காலி. கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் 5, 4, 1, 3 ஆப்ஷன் சீதாப்பா. சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சரியான ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அஃபிஷியல் கீ வரட்டும். ஸோ எவ்வளோ மார்க்ஸ்ன்னு கரெக்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? தேர்ட் கொஷின் வந்து பாருங்கள். சரியாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் வந்து சரியானது எதுப்பா? சொல்லுங்கள். கரோட்டினாய்டுக்கு என்ன வரும்? கரோட்டினாய்டு வந்து C55 70. சரியாப்பா? பாருங்கள். ஸோ இல்லை, தவறு தானே, மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி, பச்சையம் ஏக்கு வந்து 55 72 O5N4 mg கரெக்டு தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பச்சையம் பிக்கு என்னப்பா வரும்? பிக்கு வந்து C55 H76 N4 mc. ஸோ இது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாந்தோஃபில் வந்து பார்த்திங்கன்னா C50 70 O5 mc. ஸோ இது தவறாக கொடுத்துருக்காங்க. சரியானது எதுப்பா? 2, 3 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சிப்பா. 2, 3 மட்டும்தான் சரி. ஸோ இதில் தவறு என்ன? ஸோ அதுக்கான சரியான ஆன்சர் வந்து எகைன் நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஆன்சர் மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? 4வது கேள்வி, விக்டர் அம்ரோஸ் மற்றும் கிரே ரவுக்கூன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது? இவங்களுக்கு வந்து மருத்துவத்துறையில் நோபல் பரிசு கொடுத்தாங்க. விக்டர் அம்ரோஸ் மற்றும் கிரே ரவுக்கூன் அவர்களுக்கு. சரிங்களா? எந்த கண்டுபிடிப்புலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்டுபிடிப்பா? நுண் ஆர்என்ஏ, அதாவது மைக்ரோ ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஆர்என்ஏ. ஸோ இதுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? அடுத்த 5வது கேள்வி வந்து பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எவை ககன்யன் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சி குறித்த சரியான கூற்று? என்ன திட்டம்? ககன்யன் விண்வெளி திட்டத்தில் வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சி குறித்த சரியான கூற்றுகள்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் எது வந்து சரின்னு. விண்வெளி பயண வீரர்கள் மருத்துவ, உளவியல் மற்றும் விமான மருத்துவ சோதனைகளுக்கு பிறகே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ அதாவது ககன்யன் விண்வெளி திட்டத்துக்கு வந்து வீரர்கள் வந்து எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டாக குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னு. விண்வெளி பயண வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ, உளவியல் மற்றும் விமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு தான் வந்து அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. சரிதான். அடுத்து, விண்வெளி திட்ட பயிற்சி இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் எங்கே நடைபெறுகிறாங்க? இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறாங்க. தவறு. அடுத்தது, தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி பயண வீரர்கள் பொது ரீதியான வான்வெளி பயண பயிற்சியினை ரஷ்யாவில் உள்ள யூரி ககாரின் அண்டவெளி பயணி பயிற்சி மையத்தில் தான் பெறுவார்கள். ஸோ சரிதானே? இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ எதுப்பா சரி? 1, 3 மட்டும்தான் சரி. ஆன்சருங்க ஆப்ஷன் டிப்பா. 1, 3 மட்டும்தான் சரி. நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 6வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் PFAS பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், PFAS என்பது பெர்ப்ளூரோ மற்றும் பாலிப்ளூரோ ஆல்கைல் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ தவறு. அடுத்து வந்து பாருங்கள், இது வண்ணப்பூச்சு பெயிண்ட் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ PFAS அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எங்கே வண்ணப்பூச்சி, அதாவது பெயிண்ட் தொழிற்சாலையில் வந்து இது வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சரிதான். இது நாளமில்லா சுரப்பிகளை சீர்குலைக்கும் திறனுடையது. நாளமில்லா சுரப்பிகளை வந்து சீர்குலைக்கும் திறனுடையது. இதுவும் சரிதான். ஆன்சர் என்னப்பா? பிப்பா. 2, 3 சரி. கரெக்டா? அடுத்து 7வது கேள்வி. உயிர் வேதியியலில் ஆக்சிஜன் தேவை என்பது நீரில் டேஷ் பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜன் அளவாகும். உயிர் வேதியியலில் ஆக்சிஜன் தேவை என்பது நீரில் டேஷ் பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜன் அளவாகும். ஆன்சர் நுண்ணுயிர். ஆப்ஷன் ஏ நுண்ணுயிர். 8வது கேள்வி வந்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்? பின்வருவனவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்பா? ஆன்சர் இன்சாட் 3D. ஆப்ஷன் ஏ இன்சாட் 3D. 9வது கேள்வி. பின்வரும் பழங்குடியினரில் யார் கால்நடை பராமரிப்பாளர்களாக செயல்படுகிறார்கள்? பின்வரும் பழங்குடியினரில் வந்து யார் வந்து கால்நடை பராமரிப்பாளர்களாக செயல்படுகிறார்கள்? யாருப்பா? திமார். ஆப்ஷன் ஏ திமார். 10வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்று காரணம். கூற்று நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. நாட்டின் வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. சரியா? சரிதான். விளக்கம் காரணம் வந்து பாருங்கள், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாகும். போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியோட முதுகெலும்பு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. கரெக்டாக? கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துகப்பா. பின்வரும் வகையை பொறுத்துக. ஆறு மற்றும் அது உருவாகும் அல்லது எழும் இடத்தினை பொறுத்துக. ஸோ ஆறுகளும் அது உருவாகும் இடம் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணா நதி, கிருஷ்ணா ஆறு எங்கப்பா உருவாகும்? தி பெத். அலக்நந்தா வந்து பார்த்திங்கன்னா மத்திய இமயமலை. கான்டாக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயாத்ரிஸ். கரெக்டாக? சயாத்ரிஸ். பிரம்மபுத்திரா வந்து கார்வெல் திபெத் எல்லை. கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 3, 2, 4, 1 தான் சரி. அடுத்த கொஷின் 12வது கேள்வி. காலவரிசைப்படி அடுக்குக. ஸோ ஃபஸ்ட்டு என்னப்பா வரும்? சத்தியாகிரகம் கொடுத்துருக்காங்க. ஆண்டுகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆண்டுகள் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கொஷின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? சம்பரான் சத்தியாகிரகம். கரெக்டாக? சம்பரான் சத்தியாகிரகம். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். அடுத்தது கேதா சத்தியாகிரகம், ரவுலட் சத்தியாகிரகம். கரெக்டாக? ஃபஸ்ட் வந்து என்ன வரும்? சம்பரான் சத்தியாகிரகம் தான் வரும். அடுத்தது வந்து அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், கேதா சத்தியாகிரகம், ரவுலட் சத்தியாகிரகம். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 2, 1, 3, 4 ஆப்ஷன் ஏ. இதுக்கு அந்த ஆண்டுகள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அடுத்து 13வது கேள்வி. இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்கிறது? இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்கிறது? பண வளர்ச்சியை கொடுத்ததுங்கிறாங்க. ஸோ தவறு. அறிவியல் அறிவு வளர்ச்சிக்காக சரி. சமூக பண்பாடு முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்திய மறுமலர்ச்சிக்கு வந்து கல்வியோட பங்களிப்பு வந்து எப்படி உதவுதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. கொஷின் கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுங்கள். பண வளர்ச்சியை கொடுத்தது கிடையாது. சரிங்களா? அறிவு வந்து வளர்ச்சியாக இருக்குது மற்றும் சமூக பண்பாடு முன்னேற்றம் ஏற்பட்டது, அதுக்காக தான். சரிங்களா? ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பிப்பா. 2, 3 மட்டும்தான் வரும். 14வது கேள்வி. பொறுத்துக. பின்வருவனவற்றை பொறுத்து. பேஷ்வான்னு என்னப்பா? பேஷ்வா முதலமைச்சர். அமாத்தியர்னா நிதியமைச்சர். சச்சிவான்னு என்னப்பா? கண்காணிப்பாளர். சுமந்தினா அயல்நாட்டு செயலர். சரிங்களா? பேஷ்வானா முதலமைச்சர், அமாத்தியர்னா நிதியமைச்சர், சச்சிவான கண்காணிப்பாளர், சுமந்தி அப்படிங்கிறது வந்து அயல்நாட்டு செயலர். ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 2, 3, 4, 1 தான் சரி. அடுத்து 15வது கேள்வி. சரியான விடையை பொறுத்துக. இதழ்கள் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்திய உலகம் இதழ் வந்து டியூவான். டெலகிராஃப் இதழ் வந்து யாருப்பா?
டெலகிராஃப் வந்து மெக்கல்லி சரிங்களா. அடுத்தது வந்து பெங்கால் கிர்காரு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்லஸ் மேக்லின். அடுத்து கல்கத்தா இதழ் வந்து ஜேஎம் பக்கிங்காம் சரிங்களா. இந்திய உலகம் இதழ் வந்து டியூவான். இந்த டெலிகிராஃப் இதழ் வந்து மெக்கன்லி. பெங்கால் கிர்காரு வந்து சார்லஸ் மேக்லின். கல்கத்தா இதழ் வந்து ஜேஎஸ் பக்கிங்காம். ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏப்பா. 4, 3, 2, 1 தான் சரி. 16வது கேள்வி வந்து பாருங்கள். கூற்று காரணங்கள் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது. 1940 வந்து பார்த்திங்கன்னா சினிமா பிரபலமாக இருந்தது சரிதான். காரணம், சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது. சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை வந்து அடைய முடிந்தது சரியா. கூற்று காரணம் இரண்டுமே சரிதாப்பா. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 17வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? எது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்பரான் கிளர்ச்சி வந்து பாலகங்காதர திலகருங்கிறாங்க. ஸோ தவறு. கதர் வந்து லாலா ஹர்தயால் சரிதான். கணபதி பண்டிகை வந்து அன்னி பெசன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. தன்னாட்சி இயக்கம் வந்து காந்திஜி அப்படிங்கிறாங்க. தன்னாட்சி இயக்கம் காந்திஜியா? ஸோ கிடையாதுல. எதுப்பா சரி? கதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாலா ஹர்தயால் தான் சரி சரிங்களா. சரியான தான் கேட்டிருக்காங்க கொஷினில். ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. அடுத்து 18வது கேள்வி வந்து பாருங்கள். 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார். 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் வந்து போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார். தூத்துக்குடியில். ஸோ எந்த மந்த் வரும்? மார்ச் ஏப்ரல். ஆப்ஷன் ஏ மார்ச் ஏப்ரல் 1908. 19வது கேள்வி வந்து பாருங்கள். பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிங்க. 1976 ஏப்ரல் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. 1976 ஏப்ரலில் வந்து தேசிய மக்கள் தொகை கொள்கை வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது சரிதான். 2வது, இது சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. இது சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது சரிதான். 3வது வந்து பாருங்கள். இதன் இலக்கு இறுதியில் 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்தது அப்படிங்கிறாங்க. இதோட இலக்கு வந்து 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவுங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறுப்பா. எது சரி? ஃபஸ்ட்டு 2மே சரிதான் சரிங்களா. ஆப்ஷன் பிப்பா. 1 மற்றும் 2 சரி. 20வது கேள்வி வந்து பாருங்கள். சத்யசோதக் சமஜ் 1873 தோற்றுவித்தவர் யார்? சத்யசோதக் சமஜ் வந்து 1873 வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? ஜோதிராவ் பூலே. ஆப்ஷன் ஏ ஜோதிராவ் பூலே அவர்கள். ஐயனம் கண்டிப்பாக படிக்கணும்ப்பா டீட்டெயிலாக. அடுத்து 21வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம்? இது வந்து தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்போட முதல் ஆசிரமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்துகுல ஆசிரமம் திருப்பத்தூர். ஆப்ஷன் பி கிறிஸ்துகுல ஆசிரமம் திருப்பத்தூர். 22வது கேள்வி வந்து பாருங்கள். தலைக்கோட்டை போர் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. தலைக்கோட்டை போர் வந்து டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ராககாஷி தங்காடி போர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி ராககாஷி தங்காடி போர். ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. 23வது கேள்வி வந்து பாருங்கள். சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூடப்பட்ட இடம் எது? சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூடப்பட்ட இடம். ஆன்சர் ராய்காட். ஆப்ஷன் ஏ ராய்காட். 24வது கேள்வி வந்து பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வணிகத்தில் கருதப்படுவது எது? சிந்து சமவெளி நாகரிகம் கண்டிப்பாக படிக்கணும்ப்பா. 1 or 2 கொஷின்ஸ் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வணிகத்தில் கருதப்படுவது எதுப்பா? எது வரும்? பருத்தி, மரம், உணவு தானியங்கள் மற்றும் கால்நடைகள். ஸோ எல்லாமே வரும்ப்பா சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி எல்லாமே கரெக்டு தான். 25 வந்து பாருங்கள். பிரம்மஞான சபையின் நோக்கம் என்னவாக இருந்தது? கர்மா, யோகா, இந்திய தத்துவத்தின் மீது நம்பிக்கை சரிதான். உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவம் சரிதான். தீய நடைமுறைகளிலிருந்து சமுதாயத்தை பாதுகாப்பது.
சரியா? ஸோ தவறு. அடுத்து எதுப்பா? 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சிப்பா. 1, 2 மட்டும்தான் சரி. 26 வந்து பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்க, மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்புக்கு கடமைப்பட்டுள்ளது. மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்புக்கு கடமைப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு தானே. அடுத்து காரணம் வந்து பாருங்க, மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பதன் தர்க்க ரீதியாக விளைவாகும். தர்க்க ரீதியான விளைவாகும். சரியா? சரிதான். அப்போ இதில் வந்து கூற்று வந்து தவறுப்பா, காரணம் சரி. ஆப்ஷன் டி, கூற்று தவறு, காரணம் சரி. 27வது கேள்வி வந்து பாருங்க, பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துயர் துடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2013. 28 வந்து பாருங்க, கீழ்கண்டவற்றை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருப்பா? ஏகே கோபாலன் வெர்சஸ் மதராஸ் அரசு. அடுத்து வந்து பாருங்கள் கோலக்நாத் வெர்சஸ் பஞ்சாப் மாநிலம். அதுக்கப்புறம் கேசவானந்தா பாரதி வெர்சஸ் கேரளா மாநிலம். மினர்வா மில்ஸ் லிமிடெட் வெர்சஸ் இந்திய அரசு. சரியா? ஃபர்ஸ்ட் என்னப்பா? 4, 1, 2, 3. சரியா? ஆப்ஷன் சிப்பா. 29வது கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. சரியான வரிசையை சரி தேர்ந்தெடுங்க, பொறுத்துக. சரி, இந்திய தடுப்பு காவல் சட்டம். இந்திய தடுப்பு காவல் சட்டம் 1950. தேசிய அவசர கால சட்டத்துக்கு ஜெனரால்ட் ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ? 1976. இந்தோ பாகிஸ்தான் போர் வந்து 1971பா. அடுத்தது வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் 1974. சரியா? ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2. ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. சரியா? பார்க்கலாம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகள் மறைந்த தினமாகும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வந்து அண்ணல் காந்தியடிகளின் மறைந்த தினமாகும். சரியா? சரிதான். அடுத்தது வந்து பாருங்கள், ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினமாகும். ஜனவரி 30 வந்து காந்தியடிகள் இறந்த தினம். கரெக்டாக? ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாளுங்கிறாங்க. சரிதான். அடுத்தது ஏப்ரல் 14ஆம் நாள் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள். கரெக்டாக? ஏப்ரல் 14 வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். சரிதான். அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் அக்டோபர் 13 அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அக்டோபர் 13 வராதுல, தவறுப்பா. ஸோ அப்போ இது 1, 2, 3. சரி, ஆப்ஷன் டி 1, 2, 3 மட்டும்தான் சரி. 31வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்வரும் கூற்று மற்றும் காரணத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை காண்க. கூற்று, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியலாகும் என்பதை காண முடிகிறது. சரிதான். காரணம், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவதே ஆகும். சரியா? கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 32வது கேள்வி வந்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கங்கள் கேட்டிருக்காங்கப்பா. பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். கரெக்டா? சரிதான். அடுத்து வெளிப்படையான தரவு மாதிரிகள் மற்றும் இணையவழி ஆதாரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதியை வழங்குதல் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இல்லை, தவறு. அடுத்து தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்த்தல். இதுவும் சரிதான். ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பிப்பா. 1, 3 சரி. ஒவ்வொரு கொள்கைகள் வருதுன்னா அதோட முக்கிய நோக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். 33வது கேள்வி, பின்வருவனற்றில் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்கள் என்னென்ன? இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதாகும்.
தகவல் அறிவு உரிமை சட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் அரசியல் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது. சரிதான். அடுத்தது 2வது அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது. சரிதான். அடுத்தது 3வது இது அரசியலமைப்பின் உறுப்பு 13 கீழ் உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமையை அளிக்கிறது அப்படிங்கிறாங்க. உறுப்பு 13 கீழ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கப்பா. சரியாப்பா? தவறு. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சி 1, 2 மட்டும்தான் சரி. 34வது கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது? இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் வந்து எது? மகாராஷ்டிரா. ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. 35 வந்து பாருங்கள். பின்வருவனவற்றில் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானதே காண்க. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய பிடிஎஃப் நோட்ஸும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து தனித்தனி வீடியோஸும் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோர்களுக்கு தேர்தல் நடத்துவது. கரெக்டாக? இந்திய தேர்தல் ஆணையம் வந்து யார் யாருக்கு வந்து தேர்தல் நடத்துகிறாங்க? பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோர்களுக்காக தேர்தல் நடத்துவது. சரிதான். 2வது வந்து பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து திருமதி V.S. ரமாதேவி அப்படிங்கிறாங்க. முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து திருமதி V.S. ரமாதேவி அவர்கள். சரியா? சரிதான். அடுத்து 3வது இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து திரு SP சென் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? தவறு தானே? ஸோ அப்போ தெரிஞ்சவங்க சொல்ல பார்க்கலாம். முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருப்பா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா 1, 2 மட்டும்தான் சரி. 36வது கீழே வந்து பாருங்கள். பொறுத்துக. சரத்தெல்லாம் கண்டிப்பாக படிக்க சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரத் 257 A 42வது திருத்த சட்டம். அடுத்து சரத் 131 இது வரும் உச்ச நீதிமன்றம். சரத் 245 1 மாநில அதிகார வரம்பு. கரெக்டாக? அடுத்தது சரத் 275 வந்து மானிய உதவி. சரிங்களா? இப்போ பாருங்கள். 257 A வந்து 42வது சட்ட திருத்த சட்டம். 131 வந்து உச்ச நீதிமன்றம். சரத் 245 1 வந்து மாநில அதிகார வரம்பு. சரத் 275 வந்து மானிய உதவி. கரெக்டாக? ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கங்க. ஸோ சரத் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ அதுதான் நம்ம தனி ஆர்டிகல்ஸ் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அடுத்து 37வது கேள்வி வந்து பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க. 4ஆம் நிதிக்குழுக்கு வந்து யாருப்பா? AK சந்தா அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு. 10ஆம் நிதிக்குழுக்கு வந்து திரு KC பந்த். சரிதான். 6ஆம் நிதிக்குழு தலைவர் வந்து டாக்டர் ராஜமன்னார் அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு. 9ஆம் நிதிக்குழு தலைவர் வந்து திரு NKP சால்வா. கரெக்டா? சரிப்பா. ஆன்சர் என்னப்பா? 2, 4 மட்டும்தான் சரி. இங்கே ஆப்ஷன் பி தான் சரி. சரியா? ஸோ நிதிக்குழுவோட தலைவர்கள் அடுத்தடுத்து யாருன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். பார்த்துக்கோங்க. 38வது கேள்வி. ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியின் கீழ் செயல்படுகிறது. ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதிகளின் கீழ் செய்யப்படுகிறது. எதுக்கு கீழே வரும்பா? ஆப்ஷன் ஏ அரசியல் சாசன விதி 243 I. அரசியல் சாசன விதி 243 I தான் சரி. 39 வந்து பாருங்கள். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஃபர்ஸ்ட் 25 வயது நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்கள். சரிதான். அடுத்தது 30 வயது நிரம்பியவர்கள் சட்ட மேலவைக்கு தகுதியானவர்கள். சரிதான். 3வது பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தால் குறிப்பிடப்படாத பிற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. தவறு. ஸோ அப்போ ஏஜ் லிமிட் என்ன? சட்டப்பேரவைக்கு வந்து 25 வயது, சட்ட மேலவைக்கு 30 வயது நிரம்பியவர்கள் வேணும். கரெக்டாக? ஆப்ஷன் பி தான் வந்து சரிப்பா. 1, 2 மட்டும்தான் சரி. 40வது கேள்வி. சென்னை மாகாண சட்டப்பேரவை டேஸ் சட்டப்படி உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாண சட்டப்பேரவை வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861 சட்டப்படி உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் சி தான் சரி. 41வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்காணும் வரவு செலவு திட்டத்தினுடைய இயற்றியலின் நிலைகளை ஏறு வரிசைப்படி எழுதுக. சரிங்களா? இயற்றியலின் நிலைகளை வந்து ஏறு வரிசைப்படி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ஃபஸ்ட் என்ன வரும்?
துறைகளின் குழுக்களின் ஆய்வு, அதுக்கப்புறம் வந்து மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்பு. ஸோ அடுத்த ஒன் நிதி ஒதுக்கீடு மசோதா நிதி மசோதா நிறைவேற்றம். கரெக்டா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 4 1 3 2. கரெக்டா? 42வது கேள்வி வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழாம் குறித்தவற்றுள் சரியானது எது? ஸோ கிளியராக படிங்க. இப்போ தெரியுதா? குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழாம் பற்றிய சரியானது எதுப்பா? ஆப்ஷன் சிப்பா. மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 43 கூற்று மற்றும் காரணங்கள் வந்து பாருங்க. கூற்று: உறுப்பு 51A ஆனது வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லை. சரியா? சரிதான். காரணம்: குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமையாகும். இதுவும் சரிதான். ஆப்ஷன் பிப்பா. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். 44வது கேள்வி வந்து பாருங்க. கீழ்கண்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகளும் சரியாக பொருத்தப்பட்ட இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சேர்ந்து சரியாக கொடுத்தீங்க பாருங்கள். அரசியலமைப்பு விதி 12 வந்து அரசின் வரையறை அப்படிங்கிறாங்க. வரையறையா? ஸோ கிடையாது, தவறு. விதி 21 வந்து பார்த்திங்கன்னா கல்வி உரிமை. இது வந்து சரிதான். அடுத்தது விதி 34 வந்து அடிப்படை உரிமைகளில் மாற்றம் செய்யும் நாடாளுமன்றத்தின் உரிமை வந்து 34 சரிதான். விதி 35 வந்து அடிப்படை உரிமைகள் உள்ள அம்சங்களை செயல்படுத்த சட்டம் இயற்றுதல் அப்படிங்கிறாங்க. தவறா? எது 2 சரி? 2 3 மட்டும்தான் சரி. 2 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சிப்பா. 45வது கேள்வி வந்து பாருங்கள். மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் டேஸ் நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாள பெற்றுள்ளது. ஆன்சர் கனடா. ஆப்ஷன் ஏ கனடா அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டது. 46 வந்து பாருங்கப்பா. பொருத்தமான ஜோடிகளை தேர்வு செய்க. ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க பாருங்க. உயர்நீதிமன்றங்களின் குறிப்பிட்ட நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் விதி 226. சரியா? சரிதான். அடுத்தது குறிப்பிட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுதல். விதி 178. இல்லை, தவறு. 2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைத்தல் வந்து 231. சரிதான். அடுத்தது உயர்நீதிமன்றங்களின் அதிகார பரப்பை ஒன்றிய பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்த விதி 320 அப்படிங்கிறாங்க. சரியா? தவறுப்பா. 1 3 மட்டும்தான் சரி. எங்க? ஆப்ஷன் சி 1 3 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக. படிச்சு பாருங்க. இதை கிளியராக பாருங்க. முகப்புறவுடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்க அரசியலமைப்பாகும். சரியா? சரிதான். அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் முகமுறையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போலவே இருக்கிறது என உற்று நோக்கியவர் N.A. பல்கிவாலா. தவறு. அடுத்த 3 நீதிபதி M. இதயத்துல்லா முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என அழைத்தவர் ஆவார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு தான்ப்பா. அடுத்த 4வது குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களிலும் அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் உரியது என்பதை உள்ளடக்கியதாகும். அனைவருக்கும் சமம்தான். ஸோ 1 4 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. 48வது கேள்வி. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட்னு சொல்லுவோம்ல என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆன்சர் கனரக தொழிற்சாலை, நடுத்தர தொழிற்சாலை, சிறு தொழில் வராதுப்பா. ஆப்ஷன் ஏ கனரக தொழிற்சாலை மற்றும் நடுத்தர தொழிற்சாலை. 49வது கேள்வி. பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 1 மட்டும்தான் சரி. பழங்குடி சமூகங்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம்.
50வது கேள்வி வந்து பாருங்க. பின்வருவனவற்றுள் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? ஆன்சர் பிரிவினைவாத தடுப்புச் சட்டம். பிரிவினைவாத தடுப்புச் சட்டம். 1 மட்டும் தான் சரிப்பா. குடியேற்ற தடுப்பு சட்டம் கிடையாது. கடத்தல் தடுப்பு சட்டம் வராது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தான் சரி. 51வது கேள்வி வந்து பாருங்க. கூற்று சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாள்வதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தவறு. காரணம் சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதாச்சாரமற்றது. இதுவும் தவறுதான்ப்பா. ஆன்சர் ஆப்ஷன் டி பா. 2மே தவறு தான். 52வது கேள்வி வந்து பாருங்க. கூற்று காரணம். கூற்று இந்தியாவில் சமூக துறைகளுக்கான ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பை மத்திய அரசு வகுக்கின்றது. ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தான் வகுக்கின்றது. சரிதான். காரணம் கொள்கைகளை வடிவமைப்பதில் மாநில அரசு கணிசமான நெகிழ்வுத்தன்மையை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. தவறா? கூற்று மட்டும்தான் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் பி தான் வந்து சரிப்பா. அடுத்து 53வது கேள்வி. சரியான பொருத்தங்களை செய்யவும். பல்வேறு சாதியினரிடையே நியமன பகிர்வுக்கான முதல் வகுப்புவாத ஆணை வந்து 1920 அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? 20ஆ? இல்லை, தவறு. அடுத்தது தமிழ்நாட்டின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு ஆணையம் நியமிக்கப்பட்டது வந்து 1970. சரிதான். அடுத்தது அம்பா சங்கர் ஆணையம் மொத்த இடஒதுக்கீடு 69%. இதுவும் சரிதான். அடுத்தது 4வது தற்போது இடஒதுக்கீடு நியாயப்படுத்திய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய அறிக்கை வந்து 8 ஜூலை 2011 அப்படிங்கிறாங்க. சரியா? இல்லை, தவறு. ஆன்சர் என்ன? 2, 3 மட்டும். ஆன்சர் ஆப்ஷன் பி பா. 2, 3 மட்டும் தான் சரி. 54வது கேள்வி வந்து பாருங்கப்பா, பொறுத்துக்க. பின்வரும் திட்டங்களை அந்தந்த திட்டங்களின் பயனாளியுடன் பொறுத்துக்க. சரிங்களா? ஸோ யார் யாருக்கு எது? பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் வந்து பட்டியலின சாதிகளுக்கு. சரிங்களா? பட்டியலின சாதிகளுக்கு. அடல் வாயோ அப்யுதே திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூத்த குடிமக்களுக்காக கொண்டு வரப்பட்டது. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையருக்காக கொண்டு வந்தது. பிரதான் மந்திரி ஜன் ஜாடியா விகாஸ் இயக்கம் வந்து பட்டியலின பழங்குடியினர். கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் டி பா. 3, 4, 2, 1 தான் சரி. 55வது கேள்வி. நீதி கட்சி யாரால் 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது? யாரால் நிறுவப்பட்டது? டி.எம். நாயர் மற்றும் தியாகராய செட்டி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ப்பா. 56வது கேள்வி வந்து பாருங்க. நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி ஒழுங்கமைக்கவும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எந்தப்பா வரும்? மெட்ராஸ் யுனைடெட் லீக் வந்து மெட்ராஸ் திராவிடர் சங்கம் என மறுபெயரிடப்பட்டது. ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். அடுத்தது என்ன? தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 2வது. அடுத்தது என்ன? ஏ சுப்ரமணிய ரெட்டியார் அமைச்சரவை சுயராட்சி கட்சிக்கு எதிராக போராடியது. ஸோ லாஸ்ட் ஒன் பெரியார் ஈவேரா நீதி கட்சியை திராவிடர் களமாக மாற்றினார். கால வரிசைப்படி தான் பொறுத்தணும். ஆப்ஷன் பி பா. 2, 1, 4, 3 தான் சரி. வருஷங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எகைன் டீட்டெயிலாக பார்க்கலாம். 57வது கேள்வி. தமிழ்நாடு அரசின் முன்முயற்சிகள் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எவை சரியானவை? அண்ணல் அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளிலும் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி ஒதுக்கீடு பண்ணார். யார்? அண்ணல் அம்பேத்கர். சரிதான். அடுத்தது பாருங்க. தமிழ் பரப்பு கழகம் அமைக்க 10 கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க. இல்லை, தவறு. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய தனித்துறையை உருவாக்க 5 கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க. சரிதான். அடுத்தது தீரா காதல் திருக்குறள் திட்டத்திற்கு 30 லட்சம் நிதியுதவி அப்படிங்கிற 30 லட்சமாக இல்லை. இதுவும் தவறு தான். ஆன்சர் என்னப்பா? 1, 3 சரி. ஏபி கரெக்டா? ஆப்ஷன் பி பா. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. 58வது கேள்வி வந்து பாருங்க. பா கொஷின் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் பாதிக்கும் அதிகமான பங்கு கிராமப்புற இந்தியாவில் இருந்து வகிக்கிறது மற்றும் கிராமப்புற ஜிடிபியில் ஏறக்குறைய 2/3 பங்கு விவசாயம் அல்லாத தொழிற்சாலைகளிலிருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் அதிக அளவு மக்கள் குறைந்த உற்பத்தி திறனுடைய தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர். கிராமப்புற மக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையினருக்கு சிறந்த வாழ்க்கையை மேம்பட்ட தொழில்களை அளிக்க வல்ல வாய்ப்புகள் மூலம் கொடுக்க இயலும். ஸோ கொஷின் படிக்க இவ்வளோ நேரம் ஆகுது. எக்ஸாமில் எழுதுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பா.
இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கும் மேலான பங்களிப்பை கிராமப்புற இந்தியா வழங்குகிறது. ஆனால் அதன் பொருளாதார விவசாய நடவடிக்கைகளை பெரிதும் சார்ந்துள்ளது. 59வது கேள்வி வந்து பாருங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? உயர்நிலை பள்ளிகளுக்கு மாணவர் வருகை அதிகரித்துள்ளது. இல்லை. தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகிறார்கள். தொடக்கப்பள்ளி குழந்தைகள் வந்து இத்திட்டத்தில் பயனடைகிறார்கள். சரிதான். இந்த திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறன்களை மேம்படுத்தி உள்ளது. சரிதான். அடுத்தது, இத்திட்டம் அரசு பள்ளியில் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இது தவறு. ஆன்சர் என்னப்பா? 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2, 3 மட்டும் சரி. 60வது கேள்வி பாருங்க, பொறுத்துக. 2025-26 நிதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 இயந்திர வகைகளை பொறுத்துக. ஃபஸ்ட்டு இயந்திரம் எதுப்பா? விவசாயம். 2வது இயந்திரம் வந்து MSMES சொல்லுவோம்ல. 2வது வந்து 3வது இயந்திரம் வந்து மக்களின் முதலீடு. 4வது வந்து ஏற்றுமதி. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 4, 2 தான் சரி. 61வது கேள்வி வந்து பாருங்க. முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து சரியான சொற்றொடரை தெரிந்து. ஒவ்வொரு திட்டத்துக்கும் அதோட நோக்கம் என்ன நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க. அக்டோபர் 2024 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 2024 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. அடுத்தது, பள்ளி படிப்புகளுக்கு பிந்திய அரசு பள்ளி மாணவர்களின் மேற்படிப்பிற்கு தேவையான நிதி நிலைமையை மேம்படுத்துவதாகும். கரெக்டா? சரிதான். மாத நிதி உதவியாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. எவ்வளவு? 1000 கொடுக்குறாங்க. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் என்ன வரும்? சிப்பா 2, 3 சரியா? கரெக்டு. 62வது கேள்வி வந்து பாருங்க. வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன? வணிக நிறுவனங்கள் வந்து ஏன் தமிழ்நாட்டை வந்து முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னா காரணம் வந்து நவீன உள்கட்டமைப்புனால தான். ஆப்ஷன் ஏ நவீன உட்கட்டமைப்பு. 63வது கேள்வி வந்து பாருங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், மனிதவள மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சரவைகளின் முயற்சி திட்டம் எது? ஆன்சர் பேட்டி பச்சாவோ பேட்டி பதோவோ திட்டம். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 64வது கேள்வி, கூற்று மற்றும் காரணங்கள் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்க. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 2001 to 2026 காலகட்டத்தில் மக்கள் தொகை 45 to 55% அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சரியா? சரிதான். காரணம், பெரும்பகுதியான மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்களில் இந்த காலத்தில் நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. சரியா? இல்லை. கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கூற்று வந்து பாருங்கப்பா. 65 கூற்று, மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பாக வரையறுக்கப்படுகிறது. சரியா? காரணம், மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் இந்தியா உள்ளது. ரெண்டுமே சரிதாப்பா, சரியான விளக்கம் தான். 66 வந்து பாருங்க, பொறுத்துக்கப்பா. PMGSY திட்டங்களை அதன் முக்கிய நோக்கத்துடன் பொறுத்துக. PMGSYனா என்னப்பா? கிராமப்புற இணைப்பு. அடுத்தது DDUGKY யோஜனா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர், ஏழை குடும்பங்களுக்கு சேர்ந்த 15 முதல் 35 வயதுக்குட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துதல். அடுத்தது NRLM அப்படிங்கிறது என்ன? நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள். MGNREGAனா கிராமப்புறங்களை வந்து வாழ்வாதார பாதுகாப்புக்காக கொடுக்கறது. சரிங்களா? அந்த யோஜனா. ஆன்சர் 3, 1, 2, 4பா. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 67 வந்து பாருங்க, பொறுத்துக. நீர் பாதுகாப்பு திட்டமும் அதன் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்கப்பா. ஆந்திர பிரதேசம் வந்து நீரு சீட்டு. அடுத்து பீகார் வந்து என்ன? ஜல் ஜீவன் ஹரியாலி. குஜராத் வந்து சுபாலாம் ஜல் சஞ்சாய் கரெக்டா திட்டம்.
அடுத்து ஹரியானா வந்து ஜல்ஹாய் ஜீவன் ஹாய். கரெக்டாக ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஏப்பா. 2, 1, 4, 3 தான் சரி. 68வது கேள்வி பாருங்கள். கூற்று காரணம். கூற்று 1990கள் மற்றும் 2000களில் தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்களின் சதவீதம் அதிகரித்துள்ளது சரிதான். காரணம் 1991 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் கட்டுமானத் துறையில் வேலைவாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வி 69. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை இந்திய நிதிக்குழுவின் பணி இல்லை? எது பணியில் வராது? மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது, இது வராது. கரெக்டாக பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏப்பா. 70வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்காண கூற்றில் சரியானது எது? உயரும் வங்கி வட்டி வீதம் வணிகர்களுக்கிடையே கடன் பெறும் ஆர்வம் குறைந்து விடுகிறது சரிதான். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறதா? சரிதான். அடுத்தது 3வது வங்கி வட்டி வீதம் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது. இல்லை. அப்போ 1, 2 மட்டும் எங்கே பாருங்க? ஆப்ஷன் பிப்பா. 1, 2 மட்டும் சரி. 71 பொறுத்துக்க சொல்லுங்க. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தா தேசிய திட்டக்குழு. எஸ்.என். அகர்வால் வந்து காந்திய திட்டம். ஜே.பி. நாராயணன் வந்து சர்வோதய திட்டம். எம்.என். ராய் மக்கள் திட்டம். கரெக்டா? 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏப்பா. இதெல்லாம் பேசிக்கான கொஷின் தான். 72 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம் என்ன? 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் உள்ள அடைந்த வளர்ச்சி விகிதம் வந்து எவ்வளோப்பா? 8.2%. ஆப்ஷன் ஏ 8.2%. 73வது கேள்வி. ராக்னர் நுர்கஸ் அவர்களின் கருத்துப்படி முன்னேற்றத்திற்கான ஆரம்பம் மற்றும் அவற்றை தொடர்வதற்கான வழிமுறை என்பது டேஷ் ஆகும். மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவதாகும். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 74வது கேள்வி. தன்னோடு பயின்றாரை கண்டல் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் எது? தன்னோடு பயின்றாரை கண்டல் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை என்ற பொருளுடைய அதிகாரம் வந்து எது? கண்ணோட்டம். ஆப்ஷன் டி கண்ணோட்டம். 75 வந்து பாருங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இயலாத இயல்பு என்னும் குரலில் வரும் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பொறாமை. ஆப்ஷன் சி பொறாமை. பின்வருவனற்றில் தவறான இணைக்கப்பட்டுள்ள எதுன்னு கேட்டிருக்க. தவறாக இணைக்கப்பட்டது எதுப்பா? 1962 வந்து சென்னை மாநில பெயர் மாற்றம் சட்டம் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. கரெக்டா? இல்லை, 1962 கிடையாது. அடுத்து 1967 தமிழக முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா வந்து பதவியேற்றார். 1967 தமிழக முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பதவியேற்றார். சரிதான். அதுக்கடுத்து 1968 பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபா விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1968லையா? இல்லை. அடுத்து 1969 சென்னை மாநில பெயர் மாற்றம் சட்டம் அமலுக்கு வந்தது. இதுவும் சரிதான். ஆன்சர் என்னப்பா? 1 சரி. எது வந்து தவறு? 1, 3 மட்டும் தவறா? ஆப்ஷன் சிப்பா. 1, 3 மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க. கொஷின் தவறு தான். சரிங்களா? சரியானது கேட்கல. 77வது கேள்வி வந்து பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியாக பொருந்திய இணைகளை கண்டுபிடித்து கொடுக்கப்பட்ட குறியீட்டிலிருந்து சரியான பதிலை காண்க. 1925 பெரியார் ஈவேரா குடி அரசு என்ற பருவ இதழை தொடங்கினார். 1925 வந்து குடியரசுங்கிற பருவ இதழை தொடங்கினார். சரிதான். அடுத்த கேள்வி. 1928 ஆங்கில பருவ இதழ் ரிவோல்ட் தொடங்கப்பட்டது. ரிவோல்ட் வந்து 1928 சரிதான். 1937 பெரியார் விடுதலை என்ற நாளிதழை வெளியிட்டார். நாளிதழ் சரியா? தவறு. 37 பெரியார் பகுத்தறிவு என்ற தமிழ் வார இதழை வெளியிட்டார். இதுவும் தவறு தான்ப்பா. எது 2 சரி? ஏப்பா. 1, 2 மட்டும்தான் சரி. 3, 4 தவறு. இதெல்லாம் பெரியாருடைய பத்திரிகைகள். கண்டிப்பாக தெரிஞ்சுக்க. எந்த வருஷம் எந்த பத்திரிகைன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 78 கூற்று மற்றும் காரணங்கள். கூற்று வந்து பாருங்க. தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 13/11/1938 தி நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது.
பெண்கள் மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் அவர்களோட தலைமையில் சென்னையில் வந்து 13/11/1938 நடைபெற்றது. சரியா? சரிதான். காரணம், இந்த மாநாட்டில் சாதிய வேற்றுமையை ஒழிப்பதற்காகவும் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்குவதிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? சென்னையிலையா? இல்லைல்ல, தவறுப்பா. கூற்று சரி, காரணம் தவறுப்பா. ஆப்ஷன் டி. 79 வந்து பாருங்க. ஆசிரியருடன் அவர்களது புத்தகங்கள் அது பத்திரிகைகளை வந்து சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏப்பா. தி மிரர் ஆஃப் தி இயர். ஆன்சர் NS இளங்கோ. ஹிஸ்டரி ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து முத்துசாமி பிள்ளை. சார் தியாகராயர்லேருந்து டாக்டர் கலைஞர் வரை வந்து பார்த்திங்கன்னா AR முதலியார். ஜஸ்டிஸ் மூமெண்ட் வந்து AP பெட்ரோ. 80வது கேள்வி வந்து பாருங்க. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டு தேர்வு குழுவை லண்டனில் சந்திக்க சென்ற நீதி கட்சி உறுப்பினர்கள் யார் யார்ப்பா? ஆட்காடு ராமசாமி முதலியார், கோகா அப்பாராவ், ராமலிங்கம் இல்லை, துளசிராம் இல்லை. ஃபஸ்ட்டு 2 பேர்ப்பா. ஆப்ஷன் ஏ. 81வது கேள்வி. சரியான பொருத்த வகையை தேர்ந்தெடுக்கவும். கிருஷ்ணாபாய் நிம்கர் வந்து மதராஸ் இளைஞர் சங்கம். சரிதான். ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து மதராஸ் மகளிர் மாணவர் அமைப்பின் தலைவராக இருந்தார். சரிதான். அந்தோணி அம்மாள் பங்கஜ ஜவுளி ஆலை. தவறு. மஜிபாஷினி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவின் தலைவர் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறுப்பா. ஃபஸ்ட்டு 2 தான் சரி. ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு 2 சரி. 82 வந்து பாருங்க. கூற்று மற்றும் காரணங்கள். கூற்று, ஆங்கிலேய கம்பெனியாளர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்து ஆட்சியாளரின் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொண்டார். காரணம், ஆங்கிலேய கம்பெனிக்கு கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருப்பதால் ஆட்சியாளரை சந்திக்குமாறு கட்டபொம்மன் கேட்டுக்கொள்ளப்பட்டார். இதுவும் சரிதான். ஆப்ஷன் சிப்பா. அடுத்த கேள்வி. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ஸோ எதுப்பா ஃபஸ்ட்டு வரும்? சுதேசி இயக்கம், அப்புறம் ஒத்துழைமையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம். சரியா? ஆன்சர் 2, 4, 1, 3. ஆப்ஷன் டிப்பா. 84. ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 2000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காணவும். யாருப்பா? சுப்பிரமணிய சிவா. ஆப்ஷன் பி. சுப்பிரமணிய சிவா அவர்கள். 85வது கேள்வி வந்து பாருங்க. பின் வருபவைகளில் சரியாக பொருந்தியதை காட்ட. சரிங்களா? பொற்பனைக்கோட்டை ஒரு சங்ககால கோட்டை. இரும்பு கத்தி பல்லாவரமாக கிடையாது. வணிக குழு கல்வெட்டு வந்து மயிலாடும்பாறை. சரிதான். கட்சவப்பெட்டி மருங்கூர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது தவறு தானே. 1, 3 சரிப்பா. ஆப்ஷன் ஏ. 1, 3 மட்டும் சரி. அடுத்து 86வது கேள்வி வந்து பாருங்க. மனித வளர்ச்சியில் வெவ்வேறு நிலைகளை ஒழுங்கமைக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னப்பா வரும்? ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேடன் நிலை, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் நாடோடி நிலை, அதுக்கப்புறம் ஆயர் நிலை மற்றும் விவசாய நிலை. சரிங்களா? ஆன்சர் சிப்பா. 3, 1, 2, 4 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குறளை உணர்த்தும் தத்துவம் என்ன? இக்குறள் உணர்த்தும் தத்துவம் என்ன? ஸோ எந்த தத்துவம்ப்பா? ஆன்சர் சரணாகதி தத்துவம். ஆப்ஷன் சி. சரணாகதி தத்துவம். 88வது கேள்வி வந்து பாருங்க. திருக்குறள் உரையாசிரியர்கள் யார் யார்ப்பா? திருக்குறள் உரையாசிரியர்கள் வந்து யார் யார் இதில் வருவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பரிபெருமாள் இருக்காங்க, தருமர் இருக்காரு, கீவா ஜெகநாதன் கிடையாது, தண்டபாணி தேசிகர் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் ஆப்ஷன் பி. 1, 2 மட்டும் சரி. 89வது கேள்வி வந்து பாருங்க. கூற்று,
உருபசியும் ஓவாப்பினியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு. கூற்று கொடுத்துருக்காங்க. சரி, இது காரணம் வந்து பாருங்க. நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையாக கருதுகின்றனர். தன் நாடு மட்டுமின்றி எந்நாடும் சிறப்புற்றிருக்க விரும்புகின்றனர் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா காரணம்? ஸோ இல்லை. ஸோ கூற்று மட்டும்தான் சரி, காரணம் வந்து சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் டி தாங்க சரி. கரெக்டா? நம்மளுக்கு சிலபஸில் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரங்களும் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. எப்படி வேணால் சொல்லும் பொருளும் இந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? கூற்றுகள் காரணங்கள் மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ நம்மகிட்ட பிடிஎஃப் நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வெறும் 400 ருபீஸில் தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபுல் ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபுல் காம்போ ப்ரைஸில் வெறும் 400 ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி. சரிங்களா? 90வது கேள்வி வந்து பாருங்கப்பா. சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடரை கண்டறிக. வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் திருக்குறளை போற்றினார் இல்லை. போற்றினார் இல்லை தவறு. அடுத்து வந்து பாருங்க. திருவள்ளுவர் தத்தம் சமயத்தை சார்ந்தவர் என்று சமயங்கள் சான்று காட்டினர். சரிதான். அடுத்தது அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கையற்றவர். அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கையற்றவர் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்றார். உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்றார். சரிதான். இப்போ இதுப்பா 2, 4 மட்டுமா? சாரி, 2, 4 மட்டும்தான் சரியா? ஆப்ஷன் சிப்பா. 2, 4 மட்டும் சரி. 91வது கேள்வி வந்து பாருங்க. வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு இது வரும். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், புதல்வரை பெறுதல், அன்புடைமை. சரிங்களா? இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், புதல்வரை பெறுதல், அன்புடைமை. ஸோ ஆன்சர் என்னப்பா? 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 தான் சரி. திருக்குறளை எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். 92வது கேள்வி வந்து பாருங்கள். பகைவர் புல் ஆர்க என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? பகைவர் புல் ஆர்க என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் டி புறநானூறு. பாடல் வரிகளும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பாடலும் எந்த நூல்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 93வது கேள்வி. கிராம நிர்வாகத்திற்கு சிறப்பிடம் கொடுத்தோர். கிராம நிர்வாகத்திற்கு சிறப்பிடம் கொடுத்தோர் யார் அப்படின்னா சோழர்கள். ஆப்ஷன் பி சோழர்கள். 94வது கேள்வி வந்து பாருங்க. கூற்று காரணங்கள். கூற்று புலவர்களில் சிலரே பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர். பெரும்பாலோர் தத்தமக்கு விருப்பமான தொழில்களை செய்து வாழ்வு நடத்தினர். ஸோ இது வந்து தவறு. பார்த்தாலே தெரியுது தவறு. காரணம் வந்து பாருங்க. பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டோர் தகுதிக்கு குறைவாக பரிசு நல்கிய போதும் முகம் மாறி அளித்த போதும் அப்பொருளை துச்சமென மதித்து மறுத்தனர். இது வந்து சரிதான். காரணம் சரிதான். கூற்று வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னப்பா? கூற்று தவறு, காரணம் சரி. 95வது கேள்வி வந்து பாருங்க. ஸோ மேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் சொல்கிறேன். ஸோ இதுக்கான இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? 95வது கேள்வி. ஒரு ஆண் 3 பெண்கள் 4 பையன்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 96 மணி நேரத்தில் செய்கின்றனர். அதே வேலையை 2 ஆண்கள் மற்றும் 8 பையன்கள் சேர்ந்து 80 மணி நேரத்தில் செய்கின்றனர். பின்பு 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை 120 மணி நேரம் செய்கின்றனர் எனில் 5 ஆண்கள் மற்றும் 12 பையன்கள் அதே வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? செவா கொஷின் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பாருங்களேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 43 7/11 மணி நேரம். சரிங்களா? அடுத்து 96வது கேள்வி வந்து பாருங்க. ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. 2√2:1. சரியா? ஸோ அது என்ன டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் நான் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. குரூப் 2க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்ப்பா. அடுத்த கேள்வி. x:7.5 = 8, y = 7:17.5 எனில் x:y காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 3:20. சரிங்களா? அடுத்து 98வது கேள்வி வந்து பாருங்கள்.
ரூபாய் 1600 பி மற்றும் கியூ என்ற 2 நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்தால் கியூவின் பங்கு என்ன? கியூவின் பங்கு எவ்வளவு? 600. ஆப்ஷன் பி 600பா. அடுத்த கொஷின் அதை பாருங்க. எல்சிஎம் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ கொஷினை தான் பாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 100வது கேள்வி பாருங்கள். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு? ஸோ பாஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. எவ்வளோ அப்படின்னா 85. ஆப்ஷன் சி 85. சரிங்களா? அடுத்து 120வது கேள்வி பாருங்க. அகிலா தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் எவ்வளவு? டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. டோட்டல் மார்க் எவ்வளவு? 720. ஆப்ஷன் ஏ 720. அடுத்து பாருங்க 102 மிஸ்ஸிங் நம்பர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. 0.5, 0.6, 1.5, 4, 8.9 அப்புறம் நெக்ஸ்ட் வர நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 17பா. ஆப்ஷன் டி 17.0. ஸோ அதெல்லாம் ஈஸியான கொஷின், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. 103வது கேள்வி பாருங்க. ஏபிசிடி மற்றும் எஃப் ஆகியோர் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். அவர்கள் எந்த இரு சகோதரர்கள் ஒத்த வயதினர் அல்ல, ஆனால் அனைவருக்கும் பிறர் தினம் சமம். அவர்களில் மிக குறைந்த வயதுடையவர் 17 வயதும் மிக அதிக வயதுடையவர் 22 வயதும் உடையவர். எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவர். ஏ என்பவர் பியை விட பெரியவர், சி என்பவர் டியை விட பெரியவர் எனில் கீழ்கண்டவற்றில் சாத்தியமில்லை. எது சாத்தியமில்லைன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இது ஆப்ஷன் டி எஃப் என்பவரின் வயது 20 சாத்தியமில்லை. சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாம், இதை எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு பார்த்துக்கலாம். சரிங்களா? 104வது கேள்வி பாருங்கள். ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3, 5 மற்றும் 6 உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதியான உண்மை எதுப்பா? ஸோ உறுதியான உண்மை எது? ஆன்சர் 2க்கு அருகே 1 உள்ளது. 2க்கு அருகே 1 உள்ளது. 105வது கேள்வி பாருங்கள். 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோஷி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ரோஷி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறாள். பின்னர் அனுராதா பின்வருவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. மோனிகா. ஆப்ஷன் சி மோனிகா. ஸோ இது ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. அடுத்து கேள்வி 106வது கேள்வி. ஒரு ரூதர் போர்டு அளவு என்பது கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்கப்பா. சொல்லுங்கள். ஒரு ரூதர் போர்டு அப்படிங்கிறது எதற்கு சமம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 செகண்ட் நேரத்தில் 10⁸ சிதைவுகளை கொடுக்கும் கதிரியக்க பொருளின் அளவுக்கு சமம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 107வது கேள்வி பாருங்கள். கேஸ்லர் சிண்ட்ரோம் எனப்படுவது விண்வெளியில் குவிந்துள்ள செயற்கைக்கோள், ராக்கெட் மற்றும் இதர கழிவுகளால் ஏற்படும் விளைவுன்னு சொல்லுவோம். கேஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் சரி. 108வது கேள்வி பாருங்கள். கூற்று மற்றும் காரணங்கள் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். புதிய பாடங்கள் மற்றும் புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் விமர்சன ரீதியாக சிந்திக்கின்றனர். சரியா? சரிதான். காரணம், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருத்துசார் கற்றல் மற்றும் ஆரம்ப நிலையில் புதிய பாடங்களை கருத்து சார்ந்து புரிந்து கொண்டு கற்க ஊக்குவிக்கின்றனர். சரியா? காரணமும் சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் பி பா. கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 109வது கேள்வி. பொறுத்துக. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் உயிரற்ற பொருள் எதுப்பா? உயிரற்ற பொருள் சூழலியலில் மண்டலத்தில் உள்ள உயிரற்ற கூறு. கரும்பு சக்கை சாறு பிரித்தெடுத்த பிறகு நொறுக்கப்பட்ட கரும்பு. கார்சினோசர் அப்படிங்கிறது புற்றுநோயை உண்டாக்கும் நச்சு கரிம கலவை. ஊடுண்ணி அப்படிங்கிறது மற்ற விலங்குகளை உண்ணும் விலங்குகள். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 3, 1, 4, 2 தான் சரி. 110 பொறுத்துக. 110 கூற்றுகள். கூற்று, சுற்றுச்சூழலில் நைட்ரஜனை அதிகமாக ஏற்றுவது இயற்கையான நைட்ரஜன் சுழற்சியில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்குகிறது. சரியா? காரணம், இது சுற்றுச்சூழலில் கலந்து மாசாக மாறி மற்ற கரிம சேர்மங்களுடன் வினைபுரிகிறது. கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 111வது கேள்வி.
பின்வருவனவற்றில் பூகம்பத்தால் ஏற்படுபவை எவை? எவை எவை சொல்லுங்க பார்க்கலாம். பின்னணியில் நிலச்சரிவு, இடி இல்லை, சுனாமி, வெள்ளம். ஸோ இதெல்லாம் வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 2, 4, 5 தான் சரி. 112 பொறுத்துக. சொல்லுங்க. கழிவு அகற்றல் முறை மற்றும் செயல்முறைகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு திண்ம கழிவு நிரப்புதல், கழிவுகளை நிலங்களிலிருந்து பரப்பி விடுதல். ஸோ செகண்ட் ஒன் எரித்தல். எரித்தலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமல் எரித்தல். துலாக்குதல். துலாக்குதல் வந்து மறுக்கப்பட்ட கழிவுகள் மற்றும் உரம் ஆகியன இயந்திரம் மூலம் சேமித்தல். ஸோ வெப்பச்சிதைவு அப்படின்னா கழிவுகளை எரித்தல். ஸோ ஆன்சர் என்னப்பா? 4, 3, 2, 1 ஆப்ஷன் டிப்பா. 4, 3, 2, 1 தான் சரி. 113வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் உள்ள வன வகைகள் மற்றும் அவற்றின் இனங்கள் பற்றிய தவறான பதிலை தேர்ந்தெடுக்கும். தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறானது எதுன்னு பாருங்க. பசுமை மாறா காடு ரோஸ்வுட், 2 கருங்காலி, குர்ஜன். இதெல்லாம் வந்து பசுமை மாறா காடு சரிதான். பருவமழை காடுகள். பருவமழை காடுகள் வந்து வெள்ளிப்பீர், வால்நட், தேவதாரு, வெள்ளை வில்லோ. ஸோ இதெல்லாம் வந்து சரியா பருவமழை காடுகளில் வருமா? வராது. அடுத்தது பூமத்திய ரேகை காடுகள் வந்து சிர், ப்ளூ பை, ப்ரூஸ், சைப்ரஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பூமத்திய ரேகை இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இப்போ எதை வந்து தவறாக கொடுத்துருக்காங்க? 2, 3 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் டிப்பா. 2, 3 வந்து தவறு. சரிங்களா? கொஷின் வந்து சரியாக தவறான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. 114வது கேள்வி வந்து பாருங்க. பருவக்காற்று பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. சரியானது எது? அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலங்களால் பெரும்பாலான பருவமழை பொழிகிறது. சரிங்களா? ஸோ எதனால் பருவமழை வருது அப்படின்னா அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலைகளால தான் பெரும்பாலான பருவமழை வந்து பொழிகிறது. சரிதான். கடலோரத்தில் இருந்து தூரம் அதிகரிக்கும் போது மழையின் அளவும் அதிகரிக்கும். சரி. தென்மேற்கு பருவமழையின் போது தமிழகத்தில் கிழக்கு கடலோர பகுதிகள் வறண்டே காணப்படும் அப்படிங்கிறாங்க. சரியா? வறண்டா இருக்கும். ஸோ இல்லை, தவறு. ஸோ அப்போ ஆன்சர் என்னப்பா? 1, 2 சரி. 1, 2 எங்கே இருக்கு? ஆப்ஷன் டிப்பா. 115வது கேள்வி பொறுத்துக. தேசிய நாளிதழ் மற்றும் அதன் ஆசிரியர்கள். சரியா? சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய இதழ் என்னப்பா? இந்தியா. மிஸ்டர் அன்னி பெசன்ட் அவருடைய நாளிதழ் வந்து புதிய இந்தியா. ஜி சுப்பிரமணிய ஐயருடைய நாளிதழ் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசிய மித்திரன். பி அனந்தாச்சாலு சென்னை மகாஜன சபை. சரியா? நாளிதழ் மற்றும் ஆசிரியர். ஆன்சர் என்னப்பா? 3, 4, 1, 2 ஆப்ஷன் சிப்பா. அடுத்த கேள்வி வந்து பாருங்க பொறுத்துக. சுயாட்சி இயக்கம் யாரு? அன்னி பெசன்ட். குடியரசு இவே ராமசாமி. பெண்கள் சுதேசி சங்கம் எஸ் அம்புஜம்மா. தேவதாசி முறை ஒழிப்ப முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். சரியா? ஸோ ஆன்சர் ஏப்பா. 2, 4, 1, 3. இதெல்லாம் வந்து நம்ம ஐஎன்எம்ல டீட்டெயிலாக பார்த்துருக்கோமா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம். 117 வந்து பாருங்க. இல்டுமிஷின் வெற்றிகளை கால வரிசைப்படுத்துக. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னப்பா வரும்? ரத்தாப்பூர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து குவாலியர், நெக்ஸ்ட் ஒன் பில்சா கோட்டை, அப்புறம் வங்காளம். கரெக்டா? ஸோ ரிவர்ஸில் வரணும்ப்பா. 4, 3, 2, 1 தான் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து 118வது கேள்வி. மொகஞ்சதரோவில் உள்ள வீடுகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது வந்து உண்மை? சரி எது கேட்டிருக்காங்க. இது பஞ்சாபின் மான்கொமரி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இல்லை, தவறு. அடுத்தது மொகஞ்சதரோவில் வீடுகள் எல்லாமே சுட்ட செங்கற்களால் ஆனவை. சரிதான். சுட்ட செங்கற்கள் அதிக அளவில் வடிகால்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் சரிதாப்பா. 2, 3 சரி. ஆப்ஷன் சி. 2, 3 சரி. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கே கொடுக்கப்பட்டுள்ளவை தவறான இணைக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. சொல்லுங்க. சுமேக் அண்ட் ஆஷஸ் ஒபியன்ஸ் ஹிடன் ஹிஸ்டசிஸ்.
அமிதேவ் கோஷ் சரிதான். தி கோல்டன் ரோடு வில்லியம் டெல்ரிபிள் கரெக்டு தான். அடுத்து வந்து இப்ளைட் ப்ரினரஸ் அதாவது த ரைஸ் ஆஃப் தி இந்து ரைட் அண்ட் த டிக்ளைன் ஆஃப் இந்தியா மீனாட்சி திவான் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் த ஃபைனல் பெயர்வாள் ஸோ சித்தார்த்த டேப் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு சரிங்களா. கொஷின் தவறாக இணைக்கப்பட்டதை எதிர்த்து கேட்டிருக்காங்க. 3 நாள் வந்து தவறாக கொடுத்துருக்காங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டீப்பா. 120வது கேள்வி வந்து பாருங்க. கூற்று மற்றும் காரணங்கள். கூற்று 1946 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலக்கி கொண்டது. 1946 வந்து முஸ்லீம் லீக் குழு அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலக்கி கொண்டது சரிதான். காரணம் வந்து 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தால் முஸ்லீம் லீக் இணைந்தது அப்படிங்கிறாங்க. காரணம் சரிதான், பட் இது வந்து சரியான விளக்கம் அல்ல சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. 121வது கேள்வி வந்து பாருங்க. இது கூற்று காரணம் தான். கூற்று திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமான பங்கெடுத்து கொண்டது. திமுக வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து முக்கியமான பங்கெடுத்து கொண்டது சரிதான். காரணம் திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தால் ஒன்றிணைய வற்புறுத்தியது. திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தால் ஒன்றிணைய வற்புறுத்தியது சரியா. சரியான விளக்கம் தான் ஆப்ஷன் பிப்பா. அடுத்த கேள்வி பாருங்க. 122வது கேள்வி. 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி பூனா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள் யார் யார்ப்பா. ஆன்சர் காந்தி மற்றும் அம்பேத்கர் ஆப்ஷன் சி. அடுத்த 123வது கேள்வி வந்து பாருங்க. சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. சரியானது எதிர்த்து கேட்டிருக்காங்க. பிரஷோ மேத்தா கோகாலியன் சீனர் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. கோகாலியன் அவர்களோட சீனர் வந்து யார். காந்தியடிகள் தான் வருவார். கோகலேயோட சீனர் கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர்களின் சங்கம் சரிதான். தாதாபாய் நவ்ரோஜி வடிகால் கொள்கை. எஸ்ஆர் பானர்ஜி வந்து பாதுகாப்பு உடிதல் கோட்பாடு. ஸோ இது தவறு கரெக்டாக. அப்போ எது 2பா சரி. 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏப்பா. 124வது கேள்வி பொறுத்துக. அகலாவில் கிடைத்த பொருட்களையும் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடத்தையும் பொறுத்துக சரியா. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லிது. சங்கு வளையல்கள் துலுக்கர்பட்டி, உரை கிணறு அழகன்குளம், ரோம் நாணயங்கள் வந்து கீழடி, வெள்ளி அச்சு வெம்பக்கோட்டை கரெக்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2, 1, 3, 4 தான் சரி. 125வது கேள்வி வந்து பாருங்க. கூற்று மற்றும் காரணங்கள். கூற்று வந்து பாருங்க. அஜ்மீர் சௌஹான்களுக்கு ஒரு முலோபாய மையமாக இருந்த தபார்ஹிந்தா கோட்டையை முகமது கோரி தாக்கினார் அப்படிங்கிறாங்க. சரியா தவறு. காரணம் வந்து பாருங்க. அஜ்மீரின் ஆட்சியாளர் பிருத்விராஜ் சௌஹான் தபார்ஹிண்டாவிற்கு அணிவகுத்து சென்று முதல் திரேயன் போரில் படையெடுப்பாளரை எதிர்கொண்டார். எப்போ 1191ஆம் ஆண்டில் சரியா. ஸோ சரிதானே. காரணம் சரிதாப்பா. கூற்று வந்து தவறு ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கேள்வி 126வது கேள்வி வந்து பாருங்க. பின்வரும் இணைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து சரியாக இருக்குது. அந்தரங்க உரிமை ஜஸ்டிஸ் KA புட்டசாமி. ஸோ இது வந்து சரிதான். அடுத்தது செயலற்ற கருணை கொலை காமன் காஸ் மற்றும் வெர்சஸ் இந்தியா ஒன்றியம். இதுவும் சரிதான். வாக்களிக்க உரிமை பாதுகாப்பு அமைச்சகம் வெர்சஸ் பபிதா பூனியா. ஸோ இதுவும் தவறு. தேர்தலில் நோட்டா வந்து ஸ்வைப்டிஸ் திரிபாதி. ஸோ இந்தியா உச்சநீதிமன்றம். இதுவும் தவறுதாப்பா. ஸோ சரியானது எதுப்பா. 1, 2 மட்டும் ஆப்ஷன் பிப்பா. 127வது கேள்வி வந்து பாருங்க. நகராட்சிகளின் எல்லைக்குள் வைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தலைப்புகளை பொறுத்தவரை பின்வருவற்றை கருத்தில் கொள்க. இறைச்சி கூடங்கள் மற்றும் தோல் பதனிடுதல் தொழிற்சாலைகளை ஒழுங்குபடுத்துதல் சரியாப்பா. சரிதான். அடுத்தது சமூகத்தின் பலவீனமான பிரிவின் நலன்களை பாதுகாத்தல். இது சரிதான். உணவு பதப்படுத்தும் தொழில்கள் உள்ளிட்ட சிறு அளவிலான தொழில்கள் இதில் இருக்கா. ஸோ இல்லை. தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழிற்கல்வி. ஸோ இதுவும் வராதுப்பா. ஸோ சரியானது எதுப்பா. 1, 2 மட்டும்தான் சரி.
ஆப்ஷன் டிப்பா. 128வது கேள்வி பாருங்க. மத்திய செயலாட்சித்துறையின் பகுதியாக இருப்பது அமைச்சரவை குழு, குடியரசுத் தலைவர், மத்திய செயலகர், குடியரசு துணைத் தலைவர். ஸோ 4 பேருமே வருவாங்களா? ஆப்ஷன் டிப்பா. 4மே சரிதான். அடுத்த 129வது கேள்வி. போக்சோ சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையின் வரையறை என்ன? ஸோ வரையறை என்னப்பா? ஆப்ஷன் சி. 18 வயதிற்கு உட்பட்டவர்கள். 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தைகளை போக்சோ அந்த தப்பு பண்ணுறீங்களா போக்சோ சட்டத்திற்கு கீழே கொண்டு வருவாங்க. சரியா? ஏஜ் 18 கீழே உள்ளவர்கள். 130வது கேள்வி பாருங்க. கூற்று காரணங்கள். கூற்று: எந்த ஒரு குடிமகனுக்கும் இந்தியாவின் நிலப்பகுதியில் சுதந்திரமாக செல்லவும் அல்லது குடியமரவும் வசிக்கவும் உரிமை உண்டு. சரியா? சரி. காரணம்: இந்த உரிமையானது பெருவாரியான பொதுமக்களின் நலன் கருதியும் எந்த தாழ்த்தப்பட்டோரின் நலன் கருதியும் அரசு விதிக்கும் நிபந்தனை உட்பட்டது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இல்லை தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. கூற்று சரி, காரணம் தவறு. 131வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒன்: ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த அரசியல் மற்றும் இராணுவ தலையீட்டை கொண்ட முன்முயற்சி ராஜதந்திரத்தை ஊக்குவிக்கின்றது அப்படிங்கிறாங்க. ஊக்குவிக்குமா? இல்லை, தவறு. பொருளாதார முன்முயற்சியாக கருதப்பட்டது. சரிதான். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பரந்த சுற்றுப்புறத்தில் கவனம் செலுத்தியது. இதெல்லாமே சரிதான்ப்பா. தவறானதாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏப்பா. தவறாக கொடுத்துருக்காங்க. 132 பாருங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நோக்கங்கள் என்னென்ன? ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. ரொம்ப ரிப்பீட்டாக ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. மனித உரிமைகள் பிரச்சனைகளை முழுமையாக கையாளக்கூடிய நிறுவன ஏற்பாடுகளை வலுப்படுத்தல், அரசாங்கத்தை சாராமல் அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை ஆராய்தல், இந்த நிலையில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை வேறுபடுத்தி வலுப்படுத்தல். ஸோ எல்லாமே வரும்ப்பா. ஆப்ஷன் ஏ. அனைத்துமே சரி. 133வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. சட்டத்தின் பெயர் மற்றும் ஆண்டுகள், இயற்றப்பட்ட ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கப்பா. சொல்லுங்க. மருத்துவப்படியான கருக்கலைப்பு சட்டம் 1973. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. மாற்றுத்திறனுடையோருக்கான உரிமைகள் சட்டம் 2016பா. சரியா? மனநல பராமரிப்பு சட்டம் 2017. ஆன்சர் என்ன? 4, 1, 2, 3. ஆப்ஷன் பிப்பா. 134வது கேள்வி. பின்வருவனவற்றில் எவை சரியான இணை கேட்டிருக்காங்கப்பா. இது சரியான இணை. ஃபர்ஸ்ட் 5வது சட்ட ஆணையம் KVK சுந்தரம். சரிதான். 10வது சட்ட ஆணையம் நீதியரசர் KK மேத்யூ. சரிதான். 19ஆம் சட்ட ஆணையம் நீதியரசர் M ஜனகந்த ராவ். கரெக்டா? தவறு. ஸோ அடுத்து பாருங்க. 20வது சட்ட ஆணையம் PS சவுகான். இதுவும் தவறுப்பா. ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பிப்பா. 135வது கேள்வி பாருங்க. கூற்று காரணங்கள். அரசியலமைப்பின் பிரிவு 121 ஆனது உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீதி பணியாற்றுகின்ற போது அவர்களின் நடத்தை குறித்து பாராளுமன்றம் விவாதிப்பதை தடை செய்கிறது. சரி. காரணம்: பிரிவு 121 நோக்கமானது நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதாகும். சரியா? காரணமும் சரிதான். சரியான விளக்கம். ஆப்ஷன் பிப்பா. 136வது கேள்வி. கூற்று காரணங்கள் தான். கூற்று பாருங்க. பொது பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் ஆகியவற்றில் கூறப்படாத இனங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றும் முழு அதிகாரத்தினை பாராளுமன்றம் கொண்டுள்ளது. சரிங்களா? ஸோ பாராளுமன்றம் தான் இருக்குது. கரெக்டு தான். காரணம்: அரசியலமைப்பின் 8வது அட்டவணை மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் ஆகியவற்றை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சரியா? இல்லை, தவறு. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. கூற்று மட்டும் சரி. எந்த அட்டவணையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ப்பா. அடுத்த 137வது கேள்வி. பொறுத்துக. சட்ட விதிகளை பொறுத்துக. தணிக்கை மற்றும் கணக்கு பஞ்சாயத்து விதி 243J. இடஒதுக்கீடு தொடர்புடைய பஞ்சாயத்து விதி 243D. பஞ்சாயத்து தேர்தல் விதி 243K. கிராம சபை விதி 243A. கரெக்டா?
ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும்ப்பா. ஆப்ஷன் ஏப்பா ஆன்சர் 2, 3, 4, 3 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றும் அதிகாரம் குறித்த தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா 1 மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க. மற்ற 2மே சரிதான். சரிங்களா? ஸோ படிச்சு பார்த்துக்கோங்க. 139 பொறுத்துக. பொருளாதார அல்லது நிதி இயலாமை காரணமாக எவருக்கும் சட்ட நீதி மறுக்கப்படலாகாது என்பது உறுப்பு 39ல் ஏ. கரெக்டா? ஸோ அடுத்த கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த வேண்டும், அவை சுய ஆட்சியின் அலகுகளாக செயல்பட தேவையான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது உறுப்பு 40. பணிபுரிவதற்கான நியாயமான மற்றும் மனித இரக்கமிக்க சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் மற்றும் பேறுகால உதவி வழங்கப்பட வேண்டும் என்பது உறுப்பு 42. வேளாண் அல்லது தொழிலாக தொழிலாளர்களுக்கு வேலை, வாழ்வூதியம், நல்ல வாழ்க்கை தரத்தை தரவல்ல பணிபுரியும் சூழல் உறுதி செய்ய வேண்டும் என்பது 43பா. ஆன்சர் ஆப்ஷன் சி. 140வது கேள்வி. அரசியலமைப்பு பிரிவு 21 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்கப்பா. எதெல்லாம் உண்மை பண்ணீங்க? மகாசாசனத்தில் உள்ள உட்பிரிவுகளில் புகழ்பெற்ற ஒன்றை இந்த பிரிவு நமக்கு நினைவூட்டுகிறது. சரியா? சரி. அரசியலமைப்பு சட்டம் இறக்கும் உரிமை வழங்கவில்லை அப்படிங்கிறாங்க. தவறுப்பா. இறக்கும் உரிமையை வழங்கவில்லை, தவறு. நிர்வாக சட்டத்தால் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும். சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 141வது கேள்வி பாருங்க. கூற்றும் காரணம். 141வது கேள்வி படிச்சு பாருங்கப்பா. கூற்று காரணங்கள் தான் ஃபுல்லாக கேட்டிருக்காங்களா, படிச்சு பார்க்குறேன், நம்மளுக்கு டைம் இல்லை. கூற்று: இந்தியாவில் இருக்கும் குடியுரிமைகளையும் கடந்து பார்க்கும் பொழுது நட்பு வகை அந்நியர்கள், எதிரி வகை அந்நியர்கள் என 2 வகையினர் இருக்கின்றனர். சரியா? சரி. காரணம்: எதிரி வகைப்பட்ட அந்நியர்கள் அரசுகளின் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட உறுப்பு 22 கீழ் கைதுக்கு எதிராகவும் தடுப்பு காவலுக்கு எதிராகவும் பாதுகாப்பை பெறுகின்றனர் அப்படிங்கிறாங்கப்பா. தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர்ப்பா. 142வது கேள்வி பொறுத்துக்க. பகுதிகள் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தலுக்கு என்ன வரும்? அரசியலமைப்பு சட்ட திருத்தம், மத்திய மாநில பார்க்கலாம். இதுக்கு எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு. சரி, இது உங்களுக்கான கொஷின்ப்பா. 143. ஸோ இதுக்கான கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு பிரிவின் கீழ் அரசியலமைப்பு தகுதி வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ எந்த சரத்துப்பா? ஆப்ஷன் ஏப்பா. சரத் 243 ZHலேருந்து ZT வரைக்குமே வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து 144 கேள்வி பாருங்க. பொறுத்துக. குடிநீர் வழங்கல் திட்டம். குடிநீர் வழங்கல் திட்டம் வந்து 2019. மகளை காப்பாற்று மகளை படிக்கவை திட்டம் வந்து 2015. தூய்மை இந்தியா 2014. தேசிய சமூக உதவி திட்டம் 1995பா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 145வது கேள்வி வந்து பாருங்க. பெண்கள் உதவி எண் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் வந்து கவனித்து சரியானது அல்ல எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. தவறாக கொடுத்துருக்காங்க. 146வது கேள்வி. பொது விநியோக முறையின் நோக்கங்கள் என்னென்ன? இது வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சரிதான். இது இராணுவ வீரர்களின் குடும்பங்களை மையமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சரியா? இல்லை, தவறு. அடுத்து, இது ஒவ்வொரு மாதமும் மலிவு விலையில் நல்ல தரமான அத்தியாவசிய பொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் உறுதி செய்கிறது. கரெக்டா? பொது விநியோகம் என்ன? ரேஷன் கடை தான்ப்பா. சரியா? ஸோ 1, 3 சரி. ஆப்ஷன் சி. 147வது கேள்வி வந்து பாருங்க. மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் 2018 முதல் உயர்த்தப்பட்டுள்ள உதவித்தொகை ரூபாய் எவ்வளோ? 18,000. ஆப்ஷன் ஏ 18,000. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்க. பொறுத்துக. நலத்திட்டங்களை சரியாக பணியாளருடன் இணைத்து காட்டவும்.
பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா வந்து குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்கள். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் கிராமப்புற மற்றும் தொலை தூர பகுதிகளை சேர்ந்த பெண்கள். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ரொம்ப ரொம்ப முக்கியமான யோஜனாப்பா இது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற குடும்பங்கள். ஸோ அடுத்து பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா வந்து விவசாயிகள், அதாவது குறிப்பாக வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகளை குறிக்கும். கரெக்டா? ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. 149வது கேள்வி பாருங்க. பின்வருவற்றில் எவை தவறாக பொருந்தியுள்ளது? எது வந்து தவறா இருக்குன்னு கேட்குறாங்கப்பா. சிடிஐ ஏனப்பா குழந்தைகள் வளர்ச்சி குறியீடு சரிதான். ஏபிசி குழந்தைகள் அடிப்படை தேவைகளின் சாதனைகள் அப்படிங்கிறாங்கப்பா, தவறு. ஸோ அடுத்தவங்க பாருங்க, எம்பிஐ பல பரிமாண வறுமை கோடு குறியீடு கரெக்டாக தான், சரியா? ஸோ அடுத்தது ஹெச்டிஐனா மனித வளர்ச்சி அடையாளம் காணல் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தவறாக எது பொருந்தியுள்ளது? 2, 4. 150 கேள்வி பாருங்க. பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்ப்பா? சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள். ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க 151வது கேள்வி. சரியான பொருத்தங்களை காண்க. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் ஒருங்கிணைந்த கிளஸ்டர் செயல் திட்டங்கள் சரிதான். சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா உலகளாவிய தரத்திற்கு திறன் பயிற்சிகிறாங்க. ஸோ தவறு. ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வாச் அபியான் வந்து பஞ்சாயத்துகளுக்கு மின்னணு ஆளுகைங்கிறாங்க. இதுவும் தவறுப்பா. தீன் தயாள் அத்தியோஜய யோஜனா வந்து சுய உதவி குழுக்கள் மூலம் வறுமை ஒழிப்பு. கரெக்டு தான். ஸோ 1, 4 மட்டும்தான்ப்பா சரி. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவற்றில் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது? ஒவ்வொரு திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. தவறாக இணைக்கப்பட்டது ஆப்ஷன் சிப்பா. இது மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 153வது கேள்வி வந்து பாருங்க. இந்தியாவின் காலநிலை நடவடிக்கைகளின் கூறுகள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2070க்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ்வு சரிதான். புதை படிவமற்ற ஆற்றல் திறன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கை அதிகரித்தல் அப்படிங்கிறாங்க. தவறு. மரங்களை நடுதல் மற்றும் காட்டழிப்பை நிறுத்துதல் சரி. கரிம தீவிரம் மற்றும் கரிம உமிழ்வை குறைத்தல் இதெல்லாம் சரிப்பா. ஆன்சர் ஆப்ஷன் சி. 2 மட்டும்தான் தவறு. அடுத்த கேள்வி கூற்று காரணங்கள் வந்து பாருங்க. பா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆன்சர் மட்டும் சொல்கிறப்ப ஆன்சர் வந்து 2மே சரிதான். சரியான விளக்கம்ப்பா. நோட் பண்ணிக்கோங்க. 155வது கேள்வி. திட்டங்கள் மற்றும் பயனாளிகள் கொடுத்துருக்காங்கப்பா. சொல்லுங்க, திட்டம் மற்றும் பயனாளிகள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து பெண்களோட குடும்ப தலைவிகளுக்கு வந்து வருது. கரெக்டாக, பெண் குடும்ப தலைவிக்கு. தமிழ் புதல்வன் திட்டம் வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்காக. விடியல் பயணம் அப்படிங்கிறது பெண்களுக்கான இலவச அரசு பேருந்து பயணம். புதுவை பெண் திட்டம்னா 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த பெண்கள் வந்து கல்லூரி மாணவர்களுக்கும், சரிங்களா? படித்த பெண் கல்லூரி மாணவர்களுக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 156 கூற்று காரணங்கள் கொடுத்துருக்காங்க. கூற்று: தமிழ்நாடு அரசு தனது 2025-26 பட்ஜெட்டில் சின்னத்தை கைவிட்டு ரூபாய் சின்னத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூவை மாற்றியுள்ளது அப்படிங்கிறாங்கப்பா. சரியா? சரி. காரணம் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்தல். இதுவுமே சரிதான், ஆனால் சரியான விளக்கம் கொடுக்கல. கரெக்டா? ஆப்ஷன் பிப்பா. அடுத்த பொறுத்துக வந்து பாருங்க. சரியானவற்றை பொறுத்துக. ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி மாவட்டம். ஆண் பெண் விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தேனி. அதிக குழந்தை பிறப்பு விகிதம் உள்ள மாவட்டம் வந்து நீலகிரிப்பா. அதே குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம் உள்ள மாவட்டம் கடலூர். ஆப்ஷன் ஏ. 2, 1, 4, 3 தான் சரி. 158வது கேள்வி பாருங்க. தமிழக முதலமைச்சரின் சூரிய ஒளியில் இயங்கும் பசுமை வீடு
திட்டம் தொடங்கப்பட்டது யாருக்காகப்பா? கிராமப்புற ஏழை மக்களுக்காக. சரிங்களா? சூரிய ஒளியில் இயங்கும் பசுமை வீடு திட்டம் தொடங்கப்படுது கிராமப்புற ஏழை மக்களுக்காக. 159வது கேள்வி, புவி வெப்பமடைதல் கீழ்கண்ட துறைகள் டேஸ் மோசமாக பாதிக்கிறது. அதாவது புவி வெப்பமடைவதால் வந்து கீழ்கண்ட எந்த துறைகள் வந்து மோசமாக பாதிப்படைகிறது? ஆப்ஷன் பிப்பா, விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல், விவசாயம், தோட்டக்கலை மற்றும் சுற்றுச்சூழல். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. புவி வெப்பமடையும் போது இந்த துறைகள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக பாதிப்படைகிறது. 160வது கேள்வி பாருங்க, குழந்தை வளர்ச்சி குறியீடு CDI குழந்தைங்க வளர்ச்சி குறியீடு CDI பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மை? குழந்தைகளை காப்போம் பிரச்சாரத்தில் CDI உருவாக்கப்பட்டது. CDI உருவாக்கப்பட்ட காரணம் என்ன? குழந்தைகளை காப்போம் அப்படிங்கிற பிரச்சாரத்தால் தான் உருவாக்கப்பட்டது. சரிதான். CDI அளவிடுவதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் 3 குறியீட்டுகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வி. சரியா? HDI கணக்கிடப்படும் அதே வழியில் தான் CDIயும் கணக்கிடப்படுகிறது. இதுவும் சரிப்பா. ஆப்ஷன் டிப்பா, அனைத்தும் சரி. 161 கூற்று காரணம். கூற்று வறுமை கோடு என்பது கலோரி தேவைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. சரிதான். காரணம், வறுமை கோடு என்பது ஒரு தனிநபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமானமாகும். இதில் உணவு, உடை, தங்குமிடம் ஆகியவை அடங்கும். சரியாப்பா? இரண்டுமே சரி. கூற்று வந்து சரியான விளக்கம். காரணம். 162வது கேள்வி வந்து பாருங்க, பின்வரும் நிரல்களை காண வரிசைப்படுத்துக. ஸோ யோஜனாக்கள் வந்து எதுக்கப்புறம் எது வந்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதுப்பா? பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. ஸோ அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து சம்ரக்ஷா சிக்ஷா அபியான். கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. 3, 2, 1, 4 தான் சரி. 163வது கேள்வி, முத்ரா வங்கியின் முக்கிய நோக்கம் என்னப்பா? சிறு மற்றும் குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகளுக்கு கடன் வழங்குதான் வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா வங்கியோட முக்கிய நோக்கம். 164 வந்து பாருங்க, கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா வரும்? பூமிதான முறை, அப்புறம் ஜமீன்தாரி முறை, ரயத்துவாரி முறை, மகள்வாரி முறை. கரெக்டா? ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்கப்பா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 165வது கேள்வி வந்து பாருங்க, 15வது நிதி ஆணையத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது வந்து சரியன்னு கேட்டிருக்காங்கப்பா. எது வந்து சரி? மக்கள் தொகை செயல்திறனுக்கான புள்ளிகளை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரிதான். அடுத்தது நிதி ஒழுக்கத்திற்காக 10% புள்ளிகள் வந்து வழங்கப்படுகிறதுங்கிறாங்க. தவறு. காடுகளின் பரப்பு என்னும் பிரிவிற்கு பதிலாக காடு மற்றும் சூழலியல் என்னும் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? சரிப்பா. 1, 3 மட்டும்தான் சரிப்பா. ஆப்ஷன் சி. 166 வந்து பாருங்க, சரியான வாக்கியங்களை கண்டறிக. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக RBI கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம். கரெக்டா? சரிதானே? சரிதான். ஸோ அடுத்து வந்து பாருங்க, ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவு அதிகரிக்கிறது. அதனால் கடன் வாங்குவதை அதிகரிக்கிறதுனால கடன் வாங்குவதை குறைக்கிறது. கரெக்டா? சரிதான். ஸோ அடுத்து வந்து பாருங்க, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக ரெப்போ விகிதம் உள்ளது. சரி. குறைந்த மீள் ரெப்போ விகிதம் பணவீக்கத்தை குறைக்கின்றது அப்படிங்கிறாங்கப்பா. சரியா? இல்லை தவறு. ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. ரெப்போ விகிதத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 167 வந்து பாருங்க, நிதி ஆயோக் பற்றிய பின்வருவற்றில் எந்த கூற்றுகள் சரிப்பா? குழுவிற்கு பதிலாக வந்து நிதி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டது. திட்டக்குழுவிற்கு ஆப்போசிட் அதுக்கு பதிலாக வந்து நிதி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டது. சரிதான். அவற்றிற்கு நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லை. நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழு. சரியா? இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தான் நிதி ஆயோக்கின் தலைவர் அப்படிங்கிறாங்க. சரியா? இல்லை தவறு. கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. ஃபஸ்ட்டு 3மே சரிதான். 168 வந்து பாருங்க, பின்வருவனவற்றில் சரியானது இது. ஸோ கொஷினை படிக்கிறக்கே ரொம்ப டைம் ஆகிக்குது நம்மளுக்கு. கரெக்டாக? ஃபஸ்ட்டு அசோகர் எழுத்துப் பொறிகள் மைசூர் பிராந்தியத்தில் பிராமக்கிரியில் கிடைக்கின்றன. சரிதான்.
சின்னமனூர் செப்பேடு தலையாங்கானத்து பாண்டியர் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. சரியா? சரி. தேர்மன் தி.ஆ. கோபிநாத ஐயர் பதிப்பித்த திருக்கோவிலூர் எழுத்துப்பொறி அவை உயிர் துறந்ததை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையில் கன்னட நாட்டில் வீரக்கல் கிடைக்கவில்லை. ஸோ இது தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. ஃபஸ்ட்டு 2 மட்டும் சரி. 169 வந்து பாருங்க. கூற்று காரணங்கள். சி.என். அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தால் கவர்ந்திழுக்கப்பட்டு திராவிடர் கழகத்தில் சேர்ந்தால். சரிதான். காரணம் சி.என். அண்ணாதுரை நீதி கட்சி மற்றும் திராவிடர் கழகத்தை சமமாக நடத்தினார். சரியா? ஆப்ஷன் பிப்பா. 2மே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். 170 கேள்வி வந்து பாருங்க. பின்வரும் வாக்கியங்களில் வேலூர் கழகம் தொடர்புடைய உண்மையான வாக்கியம் எதுப்பா? அந்த கழகம் 8 மணி நேரம் வரை நீடித்தது. சரிதான். அந்த கழகம் உள்நாட்டு துரோகத்தால் அதன் முக்கியத்துவத்தினை இழந்தது. சரிதான். அந்த கழகத்திற்கு பிறகு திப்பு சுல்தானின் குடும்பம் சென்னைக்கு மாற்றப்பட்டது. சரியா? தவறு. ஸோ 4வது ஆங்கிலேயர் 2000க்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்களை வந்து பிடித்தார்கள். சரியா? சரிப்பா. 1, 2, 4 சரியா? ஆப்ஷன் சியா. ஆப்ஷன் சி. 171 கேள்வி வந்து பாருங்க. பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் கால வரிசைகளோடு வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா? பெரியார் பெண் ஏன் அடிமையானான் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். சரிதான். ஸோ அடுத்தது பகத்சிங்கின் நான் ஏன் நாத்திகன் என்ற துண்டு பிரசுரத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை வெளியிட்டதற்காக பெரியார் வந்து கைது செய்யப்பட்டார். அடுத்து சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் வந்து பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ அடுத்து பெரியார் வந்து உண்மை என்ற இதழ் உண்மை என்ற தமிழ் 2 மாத இதழை வந்து திருச்சிராப்பள்ளியில் தொடங்கினார். சரியா? கால வரிசைப்படி தான் நம்ம வரிசைப்படுத்தணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. வருஷங்கள் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். கரெக்டா? அடுத்த கேள்வி 172. பெரியார் வடிவமைத்த சுயமரியாதை திருமணம் என்ற பகுத்தறிவு திருமணத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி? ஃபர்ஸ்ட், சுயமரியாதை திருமணங்கள் எந்த பூசாரிகளும் இல்லாமல் அல்லது சமஸ்கிருதத்தில் சடங்குகள் உச்சரிக்கப்படாமலும் நடத்தப்பட்டது. சரிதான். அவை பெரும்பாலும் வேண்டுமென்றே மங்களகரமானதாக கருதப்படும் நேரங்களில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இல்லை, தவறு. அவர்கள் தாலி கட்டு விழாவை ஒழித்தனர். தம்பதிகள் ஒவ்வொருக்கொருவர் சமமாகவும் நண்பர்களாகவும் நடத்துவதாக உறுதியளித்து சத்தியம் செய்தனர். சரியாப்பா? இது வந்து சரியாக கேட்டிருக்காங்க. 1, 3, 4 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சிப்பா. 173வது கேள்வி வந்து பாருங்க. கூற்று காரணங்கள். கூற்று நீதி கட்சி அன்னிபெசன்ட்டின் தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. சரிதான். டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தினை வழங்கக்கூடும் என கவலைப்பட்டது. ஸோ இதுவும் சரிதான்ப்பா. சரியான விளக்கம் தான். ஆப்ஷன் பி. 174வது கேள்வி வந்து பாருங்க. பின்வரும் நிகழ்வுகளை காலமுறை படி வரிசைப்படுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா வரும்? திருநெல்வேலி கழகம், சுதேசி சங்கம், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை வரும். அடுத்து சுதேசி சங்கம், திருநெல்வேலி சங்கம், வைக்க போராட்டத்தில் காமராஜர். சரியாப்பா? ஆன்சர் ஆப்ஷன் 3, 4, 2, 1 பிப்பா. 175வது கேள்வி வந்து பாருங்க. அஞ்சலை அம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்கப்பா. எது வந்து சரி? அஞ்சலை அம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தார். கரெக்டா? சரிதான். அடுத்தது சென்னையில் பிறந்த அஞ்சலை அம்மாள் நீல் சிலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார் அப்படிங்கிறாங்க. சரியா? முக்கிய பங்கு வகித்தார். சரிதான். அஞ்சலை அம்மாவின் கணவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதை விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு. அஞ்சலை அம்மாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக 1937 முதல் 1946 வரை பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க. ஆண்டுகளுக்கு சரியாப்பா? இல்லை, தவறு தானே. ஆன்சர் 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் டிப்பா. 1, 2 மட்டும்தான் சரி. 176 வந்து பாருங்க. பின்வருவனற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டது? எதுப்பா தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏப்பா. 1, 4 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 177வது கேள்வி.
கீழ்காணவற்றில் எது வைக்க போராட்டம் பற்றிய சரியான கூற்று? எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. கேரளாவைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் வைக்க போராட்டத்தின் மூளையாக செயல்பட்டார். சரியா? சரி. தீநன்மை சிக்கலில் கிறிஸ்தவரான ஜார்ஜ் ஜோசப் கலந்து கொள்வதில் காந்தி கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். சரிதான். ஜார்ஜ் ஜோசப்பின் மார்பளவு சிலை மதுரையில் நிறுவப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. தவறு. ஜார்ஜ் ஜோசப் கரூர் நீலகண்டனும் பெரியார் வைக்க போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. தவறுப்பா. ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் சரி. 178வது கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக்க. கொல்லிப்பொறை நாணயங்கள் சேரர்கள், பெருவழுதி நாணயங்கள் வந்து பாண்டியர்கள், மணிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை காங்கேயம், நுடி உற்பத்தி தொழிற்சாலை வந்து மொகஞ்சதரம். கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 2, 1, 4, 3 தான் சரி. சரிங்களா? அடுத்து 179வது கேள்வி வந்து பாருங்க, கூற்று காரணங்கள். கூற்று வந்து பாருங்க, கேரளம் எர்ணாகுளத்தில் உள்ள பட்டினம் கிராமத்தில் நடத்தப்பட்ட தொழில் அகழ்வாராய்ச்சி தொடக்க கால ரோமானிய வணிகத்தை தெரிவித்தது. சரியா? சரி. காரணம், சங்ககால பேரரசர்களின் துறைமுக நகரான முசிறியின் ஒரு பகுதியாக பட்டணம் இருந்தது என்பதை அகழ்வாராய்ச்சி நிரூபிக்கின்றது. ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 180வது கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. பழி வாங்காத காதலனால் செய்யப்படும் ஒரு வழக்கம் தொல்காப்பியம். இளநீரில் பனை மற்றும் கரும்புச்சாறு ஆகியவற்றை கலக்கும் வழக்கம் புறநானூறு. வெள்ளை அரிசி மற்றும் நெய்யுடன் காக்கைக்கு நெய்வேத்தியம் செய்யும் வழக்கம் குறுந்தொகை. வீடுகளின் சுவர்களில் ஓவியம் தீட்டும் வழக்கம் மணிமேகலை. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அடுத்து 181வது கேள்வி வந்து பாருங்க, பின்வருவனற்றில் எந்த குறள் செய் நன்றியறிதல் அதிகாரத்தை சேர்ந்தது? செய் நன்றியறிதல் அதிகாரத்தை சேர்ந்தது. ஸோ எந்த குறள்ப்பா? ஆப்ஷன் பிப்பா, 3வது குறள். நோட் பண்ணிக்கோங்க. 182வது கேள்வி வந்து பாருங்க, இழுக்கா தீயனற்று அறம் என்ற வள்ளுவர் குறளின் வழி பின்வரும் குணங்களை வரிசைப்படுத்த. இழுக்கா தீயனற்றது அறம். எதுப்பா வரும்? ஆப்ஷன் டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமை கொள்ளல். ஸோ அடுத்தது வந்து ஆசை கொள்ளுதல். அதுக்கப்புறம் சினம் கொள்ளுதல். லாஸ்ட் ஒன் தான் கழிச்சொல் கூறல். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 183வது கேள்வி பாருங்க, கூற்று காரணம். கூற்று, பிறரால் இழக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன். சரியா? சரி. காரணம், யாதொரு பொருளையும் கள்ளத்தினால் அடையக்கூடிய எண்ணம் நெஞ்சினில் புகாதபடி காத்து கொள்பவன். சரியா? இரண்டுமே சரிதான்ப்பா. ஆப்ஷன் ஏ. 184 வந்து பாருங்க, தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 2, 3 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 185 பொறுத்துக. தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. சென்னை வந்து பல்லாவரம், தஞ்சாவூர் கம்பர்மேடு, தர்மபுரி மல்லப்பாடி, ஈரோடு வந்து கொடுமணல். சரிங்களா? ஈரோடு கொடுமணல். ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 4, 2, 1, 3 தான் சரி. அடுத்தது பாருங்க, 186வது கேள்வி, பின்வருவனவற்றில் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, பழங்காலத்தில் தமிழர்கள் திருமணத்தில் மணல் பரப்பி விழா எடுத்தனர். அகநானூறு. சரியாப்பா? சரிதான். அடுத்தது, மணமக்களுக்கு மணமகன் தாலி அணிவித்தல் வழக்கமாகும். தொல்காப்பியங்கிறாங்க. தவறு. மணமகள் வீட்டினர் மணமகன் வீட்டாருக்கு வரதட்சணை கொடுக்கும் வழக்கம் இருந்தது நன்னூல் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. தீ நெறிக்கப்பட்ட வேள்வி திருமணம் சிலப்பதிகாரம். சரியா? சரிப்பா. 1, 4 மட்டும்தான் சரிப்பா. ஆப்ஷன் ஏ தான் சரி. 187வது கேள்வி வந்து பாருங்க, மேக்ஸ். 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்கப்பா. எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஆன்சர் 12 நாட்கள். ஆப்ஷன் டி 12 நாட்கள். 188வது கேள்வி,
ஆரம் 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றின் ஒவ்வொரு வட்டமும் மற்ற 2 வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டிருக்காங்கப்பா. பரப்பளவு ஆப்ஷன் ஏ 1.967 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 189 கேள்வி பாருங்க. 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 183ஆக 5 ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்ன? ஆன்சர் 24,000. ஆப்ஷன் சி 24,000. 190வது கேள்வி பாருங்க. ரமேஷ் ரூபாய் 15,600 வைப்பு தொகையாக 10% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகையானது ஆன்சர் 3,744. ஸோ இதில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், பார்த்துக்குங்க. 190வது கேள்வி 91. ஏபிசி ஆகியோர் பெரும் ஊதியங்களின் கூடுதல் வந்து 33,300 ரூபா. அவர்கள் அவருடைய வருமானத்தில் இருந்து முறைப்படி 80%, 85% மற்றும் 75% செலவு செய்கின்றனர் எனில், மேலும் அவருடைய சேமிப்பு வந்து 7:6:9 எனில் பியின் ஊதியம் என்ன? ஆன்சர் ரூபாய் 12,000. அடுத்த கேள்வி 192. 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் மீ போமா 2400 எனில் அவற்றின் மீ போவா என்னப்பா? ஸோ ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க 40பா. 193வது கேள்வி வந்து பாருங்க. ஏபி அதாவது பி பெரு பொது வகுத்தி வந்து 15 மற்றும் ஏபியோட ஆகியவன ஈரிலக்க எண்கள் எனில் இவ்வாறு எத்தனை இணை எண்கள் காணப்படுகிறது? ஸோ எத்தனை இணை எண்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்கப்பா. 11 இணை எண்கள் இருக்குது. கரெக்டா? அடுத்த 194 வந்து பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன்ப்பா. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 195வது கேள்வி. ஒரு கூட்டத்தொடரில் அதாவது T7 - T4 = 20 எனில் பின்வருவனற்றில் எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. 5வது உறுப்பிற்கும் 30வது உறுப்பிற்கும் கூட்டு சராசரி 17வது உறுப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 196வது கேள்வி. மேரி என்பவரின் தற்போதைய வயது வந்து 16. அவள் தனது தம்பியை விட 4 மடங்கு பெரியவள் எனில் அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும்போது மேரியின் வயது என்ன? ஆன்சர் 32. 197வது கேள்வி வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் வரும்ல. ஸோ அந்த ஃபார்மேட்டில் கொடுக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. FDKN தான் சரி. 198வது கேள்வி. 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எத்தனை நிமிடத்தில், அது எவ்வளோ நிமிடத்தில் வந்து தயாரிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க? 5 நிமிடம். ஆப்ஷன் ஏ 5 நிமிடம். 199வது கேள்வி பாருங்கள். இது வந்து கோடிங் தான். எண் கொடுத்து ஏபிசிடியோட எண்கள் கொடுத்து பி மற்றும் கியூஆல் தொடரப்படும் எண்களோட மொத்த மதிப்பு கேட்டிருக்காங்க 481. தென் லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. பகடை சம்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் வந்து 3க்கு எதிராக உள்ள பக்கத்தில் வரும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4பா. ஸோ இன்றைக்கி வந்து 200 கொஷின் வந்து பார்த்துருக்கோமா. இந்த 200 கொஷினில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்து டவுட்டாக இருந்தனாலும் ஆன்சர்ஸ் தெரில அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸுக்கான ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துலாம். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸ்டடி மெட்டீரியலுக்கு Group 4 and Group 2க்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வெறும் 400 rupeesல ஃபுல் நோட்ஸோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.